ரிமாண்டுன்றது ஒருத்தரை வந்து பிடிச்சி ஒரு 10 நாள் ஜெயிலில் வைக்கிறதுன்றது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிமாண்டு காட்டக்கூடிய ஒரு வழக்கே கிடையாது அடிப்படையில். எதுக்கு ரிமாண்ட் காட்டுறாங்க? செக்ஷனை மாற்றி போடுறாங்க. 506(2) செக்ஷன் ஏதோ போட்டிருக்காங்க. அதனால ரிமாண்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். பட்டு அவங்களுடைய பின்புலத்தை ஒரு 5 நிமிஷம் விசாரித்தா தெரிஞ்சிடும். இவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டரா இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு குவாரல் பிக்கப் ஆகுது. இதில் என்ன பிரச்சனை? கோவிட் கைட்லைன்ஸை இவங்க ஃபாலோ பண்ணல, அதான் வழக்கு. பட் சிபிஐ ப்ரூவ் பண்ணுறாங்க கோவிட் கைட்லைன்ஸை அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்க பிரேக் பண்ணலை அப்படின்னு சிபிஐ ப்ரூவ் பண்ணுறான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கோ இல்லாத ஒரு பெரிய பவர் ரிமாண்டுன்ற பவர். அந்த பவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் இருக்குது. ஒரு தனி மனிதனுடைய லிபர்ட்டி, அவனை தூக்கி வந்து ஜெயிலில் ஒரு 10 நாள் வைங்க 15 நாள் வைங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆள் மட்டும்தான் அந்த பவர் உண்டு. வேறு எந்த ஜுடிஷியரியில் வேறு யாருக்குமே அந்த பவர் இல்லை. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.